இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை கேவலமான விஷயங்களையும் பண்றது, பண்ணிட்டு பெருமையா இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்கறது. இந்த வேலையெல்லாம் யாரால செய்ய முடியும்? பீடையினால மட்டுமே செய்ய முடியும். நேற்று கானா வினோத்தும் பார்வதியும் திட்டமிட்டு திவ்யாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை. பார்வதி அவங்களோட வாயால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு காலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கும்பலாக உட்காந்துக்கிட்டு அமித், கானா வினோத், கமருதீன், சாண்ட்ரா, பார்வதி இந்த 5 பேரும் உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமித் அதான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அமித் வாயாலேயே கெட்டு போயிட்டே, அமித் வரேன் உங்களுக்கெல்லாம் அடுத்து வரேன் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் இருக்குது. அந்த 6 பேர் கொண்ட கும்பலில் 6வது மெம்பர் திவ்யா அவளாக போய் சேர்ந்துட்டா. சாண்ட்ரா உடனே அந்த இடத்துல மறுபடியும் திவ்யாவை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. பிரஜன் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனாரோ அப்போயே அவங்க போய் அந்த டீமில் சேர்ந்துட்டாங்களாம். பிரஜன் இருக்கிற வரைக்கும் இந்த டீமில் இருந்தாங்களாம். என்ன சொல்ல வர பிரஜன் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருந்தார் அப்படின்னா, ஏற்கனவே பிரஜனையும் திவ்யாவையும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி தப்பாக பேசுறீங்க. இப்போ சேம் இன்டென்ஷனில் சேம் வார்த்தை வருது இந்த சேச்சிக்கிட்ட இருந்து. சேச்சி யாரு தெரியுமோ? சேச்சி அவர்கள் மொழி பிரச்சனைலாம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. தற்குறி, முக்கால்வாசி பேர் இப்படி தான் தற்குறியாக இருக்காங்க. சரி, அதை நம்ம எவிக்ஷன் வீடியோவில் பேசுவோம், ஏன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு அதில். ஸோ சேச்சி இந்த மாதிரி திவ்யா பிரச்சனை போன பிறகு அங்கே போயிட்டா அப்படின்னு ஒரு மறுபடியும் ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த பீடை இருக்குல்ல, குள்ளநரி, ஓடுற நரியில் ஒரு நரி குள்ள நரி தான் அது. இது குள்ள நரி, கள்ள நரி, எல்லா நரி தான். ஸோ நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை, அந்த 7.5 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா மூக்கு பற்றி பேசி அது ஒரு விஷயம், அது நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை போச்சு. அதுவும் இந்த டாஸ்க்லேயும் இவங்க தோத்துட்டாங்க. தோத்த உடனே ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. யார்? பீடையும் கானா வினோத்தும் ஜட்ஜஸ் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நிறைய பாயிண்ட் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க ஜட்ஜஸ் சைட்லேருந்து. இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் மிஸ்டேக்கு, அதனால நாங்கள் மார்க் கம்மி பண்ணியிருக்கோம், ரொம்ப ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸில் தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ டிஸ்கஷன் போகுது, எதனால் தோத்தோம் அப்படின்னும் போது திவ்யாவை தான் காரணம் அப்படின்னு பீடை சொல்லுது. அப்போ தான் இந்த பிரச்சனை போகுது. சரிங்களா? இந்த பிரச்சனை போகும்போது முதல்ல இப்படி பண்ணுறது பார்வதி தான். கேட்டால் இதை ஏன் பண்ணாங்களாமா, அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுக்காக பண்ணாங்களாமா. அதாவது திவ்யா ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால, திவ்யா பேச்சை கேட்டு இவங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ணதுனால தான் நாங்கள் தோத்துட்டோம், அந்த ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் அப்படின்னு திவ்யா தான் சொன்னாங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்காக பீடை இந்த சைனை பண்ணிச்சாமா. இதை சாண்ட்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த சைனை பீடை பண்ண பிறகு தான் டீமில் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தான் திவ்யா உள்ள நீ இதெல்லாம் சொல்லாத, ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா தான், நீ எதுக்கு கேட்ட, நீ வேறு ஐடியா கொடுத்துருக்கலாமே, நான் சொன்னதை கேட்டு எதுக்காக நீங்கள் பண்ணீங்க, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஜட்ஜஸ்க்கு அது பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? கரெக்டான கேள்வி தானே. ஜட்ஜஸ் அவங்கள சூஸ் பண்ணிட்டாங்க, அது வேறு மேட்ரு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த சண்டை நடக்குது. அந்த சண்டையில் திவ்யா போட்டு பொழகிறாங்க, பார்வதியை மார்க் பண்ணுறாங்க. அதாவது பார்வதி இதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாலோ அது எல்லாமே திவ்யா செஞ்சாங்க. அதுக்கு ஏன் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு கடத்தில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. திவ்யா என்ன நடந்தாலும் என்ன ஏசுநாதர் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த பொண்ணு? புரியலையே. எல்லாரும் திவ்யா கிட்ட போய் கேட்குறது, எவ்வளோ பிரச்சனை நடந்தும் நீங்கள் யாருமே மார்க் பண்ணலை, இப்போ பார்வதி நீங்கள் மார்க் பண்ணுறீங்களே, பார்வதி இது எல்லாத்துக்கும் கொண்டு வரானுங்க. கமருதீன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கோவப்படுறீங்களா, பார்வதி அப்படிங்கிறதுனால நீங்கள் மார்க் பண்ணுறீங்களா, மற்றவங்க கிட்டலாம் அது நடக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் அரோரா, கனி, விக்கல்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. இவங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நைட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்றதை நம்ம இறுதியில் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது புரியும். இதுக்கு நடுவில் காலையில் இந்த டீம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போது இந்த பீடை பெருமையாக சொல்லிக்குது. என்ன சொல்லிக்குது? நேற்று நடந்த விஷயம்லாம் யார் பண்ணால் யார் காரணம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. அதுவே அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஓடுற நரியில் ஒரு நரி குள்ள நரி தான் அப்படிங்கிற இந்த பாட்டை நான் தான் முதல்ல பாடினேன், கலாய்க்கிறதுக்காக நான் தான் பாடினேன். அந்த பாட்டை எடுத்து நேற்று அவள் பாடுறா, ஓடுற நரியில் ஒரு நரிக்குள்ள நரி தான் அப்படிங்கிற அந்த பாட்டை நேற்றுக்கு திவ்யா பாடுறா. உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்விட்டரில் வீடியோ இருக்குது.
ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்களும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு பேசுங்க, சரிங்களா? ஸோ நான் தான் வந்து சொல்கிறேன், கானா வினோத் அங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வினோத் வந்து ரொம்ப அதாவது வினோத்தை பேசிட்டாலே போதும், நீ வந்து கேவலமான ஒரு டைம் என்ன பிஆர்ன்றாங்க. எஸ், ஐ எம் ஏ பிஆர். நானே சொல்கிறேன், திவ்யாவுக்கு நான் பிஆர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போதுமா? சரி. ஏன்னா வேறு இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? பல வாட்டி சொல்லியாச்சு, நான் யார்கிட்டையும் காசு வாங்கலை. நேர்மே எனக்கு இன்சிடெண்ட்டை வச்சு நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். அந்த இன்சிடெண்ட்டில் யார் மேலே தப்பு உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா, தப்பு இருந்தால் ஏற்றுக்கோ, தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போ, அவ்வளோதான். அதை விட்டு நீ பிஆர்ன்றலாம் சொல்லிக்கோ. எஸ், ஐ எம் எ பிஆர் ஃப்ரம் டுடே ஃபார் திவ்யா. ஓகேவா? சரி. அப்போ வந்து இந்த மேடம் வந்து சொல்கிறாங்க, கானா வினோத் என்னை கிராஸ் பண்ணி போகும்போது அவள் உன்னைத்தான் குள்ளநரின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஸோ இது வினோத்துக்கு தேவையா? இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் தான் எச்ச வேலை. இந்த எச்ச வேலையை வினோத் அவர்கள் செய்திருக்கிறார் பார்வதி கிட்ட. இதை நான் சொல்லலை, பார்வதி. இப்போ இங்கே வந்து டார்கெட் பண்ணுறது யார்? டார்கெட் பண்ணப்படுறது யார்? திவ்யாவை டார்கெட் பண்ணி, திவ்யா உன்னைத்தான் குள்ளநரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட கானா வினோத்தை சொல்லி, அதுக்கப்புறம் தான் பார்வதி போயிட்டு அவங்களே சொல்கிறாங்க, கானா வினோத் வந்து சொல்லிட்டு போயிட்டாப்புல, அடிக்கடி இப்படி தான் சொல்லிட்டு போவாருன்னு பார்வதி சொல்கிறான். சொல்லிட்டு போனோடனே நான் வந்து அவளை போய் பிடிச்சிக்கிட்டேன். ஓ, நீங்கள் என்னத்தான் குள்ளநரின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், திவ்யா உன்னைத்தான் குள்ளநரின்னு பாடினாங்க. அது மட்டும் சொல்லலை, திவ்யா டீ சுட சுட இருக்கு, உள்ளே வந்து விழுந்துடாத அப்படி கூட தான் சொன்னாங்க. டீயில் எச்சு துப்பிடாத அப்படின்னு கூட தான் சொன்னாங்க. ஏன்னா நீ பேசுது ஓடி போய் அப்படி தான் நீ போய் ஓடி ஓடி போய் பேசினேன். ஸோ உன்னை கலாச்சாங்க, லிட்டரலாக உன்னை கலாச்சாங்க, பங்கம் பண்ணாங்க, கிளின்னு கிழிச்சாங்க. இதை உட்காந்துட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க, பல இடங்களில் திவ்யாவை வாண்டடாக நான் டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னு அமிர்தன்கிட்ட பேசியிருக்கா, இன்றைக்கி காலையிலும் பார்வதி பேசியிருக்கா. எல்லாமே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஒப்பிக்கிறான். கானா வினோத் என்கிட்ட சொன்னார், நான் தான் போய் கேட்டேன், கேட்டவொடனே ஒரு விஷயத்த பண்ணேன், நான் போய் கேட்டவொடனே அவள் பாட்டு பாடுறதை நிப்பாட்டிட்டா. பார்வதி என்ன சொல்கிறாங்க திவ்யாவை பற்றினா, நம்ம போய் அவளை ட்ரிகர் பண்ணோன்னா அவள் ட்ரிகர் ஆயிடுவா. எஸ், நான் அவளை ட்ரிகர் தான் ட்ரிகர் பண்ணுவேன், இது ஏன் கேம் அப்படின்றான். அப்போது அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி விளையாடுறது உன் கேம் அப்படின்னா, நீ ட்ரிகர் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுவ, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீ சொல்லுவ, இது உன் கேம் அப்படின்னா, அது திருப்பி இன்னொருத்தவங்க செஞ்சாங்கன்னா உனக்கு அது வலிக்குதா? பீட ஃபேன்ஸ்க்கு பிஆர் டீமுக்கு வலிக்குதா? வினோத்துக்கு எதுக்கு? போன வாரம் வினோத் தலையாக இருக்கும்போது தான் பார்வதிக்கும் வினோத்துக்கும் பல பிரச்சனை வந்தது, அவருக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இப்போ இந்த வாரம் பார்வதியோடு சேர்ந்து திவ்யாவை டார்கெட் பண்ணணும்? ஸோ அந்த மேட்ரு வந்து வாண்டடாக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு திவ்யா வந்து இறுதியில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதே பார்வதி அவங்க அப்பா அம்மா முன்னாடியே சொல்லியிருக்கா, நான் வேணும்னே திவ்யாவை ட்ரிகர் பண்ணிவிட்டு நான் ஓடிடுவேன், நான் எதனா சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடிடுவேன், திவ்யா ட்ரிகர் ஆயிடுவா அப்படின்னு அவங்க அப்பா முன்னாடியே சொல்கிறாங்க. அப்பையும் வந்து திவ்யா வந்து நான் இது எங்கள் அப்பா உன்னை ரொம்ப ரோஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கலான்னு சொன்னேன், ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. விளையாட்டுலேயே விஷத்தை கலந்து பேசுகிறவ தான் பார்வதி. ஸோ அதை நைட் உட்காந்து அரோரா கிட்ட சொல்கிறாங்க, திவ்யா இந்த மாதிரி அவள் பண்ணியிருக்கா, என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மா கிட்டே அவள் சொல்கிறா, அப்போ நீ ட்ரிகர் ஆகணும் தானே இதெல்லாம் நீ பண்ணுற. நான் பண்ணது நான் ட்ரிகர் ஆகலை, நான் கூலாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு செய்கிறதுக்காகத்தான், அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அவளை எனக்கு மார்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, இவளை விட மோசமான பிரச்சனைலாம் எனக்கு வந்திருக்கு, அந்த இடத்துல நான் யாருமே மார்க் பண்ணது கிடையாது அப்படின்னு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த பீடைக்கிட்ட பீடை மாதிரி தாங்க நடந்துக்கணும். இவளை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். நீ வந்து மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கணும், மற்றவங்களை மிதித்து விளையாடணும். காலையில் சொல்கிற அந்த பொண்ணு ஓடும்போது கீழே விழுந்துருன்னு வேண்ட, உன்ன மாதிரி ஒரு ஈனப்பிறவியை பெத்தெடுத்த அந்த தாய் வெளியில் பெருமையாக இருக்காங்க, ஒத்தரோசா பெருமையாக இருக்கிறாங்க அந்த அம்மா. இது காலையில் இந்த மேடம் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா தயவுசெய்து அந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள், பார்த்த பிறகு நீங்கள் முடிவு செய்யுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத அந்த கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு, இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.